வீட்டில் அடிச்சு விட்ட சொல்ல ராங்கையில் சந்திக்கு வந்தாலாவது யாரையும் பார்ப்போம்னு பார்த்தா ஒரு சிலத்தை காணல. எல்லாரும் தமிழ் சங்க ப்ரோக்ராம் போட்டாங்களோ தெரியல. அங்கே ஒரு ஆள் வாரார். அவருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் நினைப்பு. அவரை கதைத்தாரா கடி தாங்கலாது பென்சி என்னோட கலெக்ட் பண்ணி கொண்டு வான்னு சொல்லிவிட்டவா. அடுப்பில் சமையல் நடந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் வெளியில வந்து ரிலாக்ஸா இருப்போம் விட மாட்டாங்களே வீட்டுல. இவர் வர எதுக்கு தெரியாதவங்கள போயிடுவான். கடைக்கு வேற போனோம். ஒருத்தர் கழுத்துறதுக்கு நின்றுட்டு இருக்காரு. இவர்கிட்ட மாட்டோம்னா நம்ம அவ்வளவுதான், வீட்டுக்கு போய் சேர முடியாது. சரி வாங்க சத்யகுமார். என்ன பார்த்து பார்க்காம போறீங்க? சரியான வித்தியாசமா கிடக்கு. முந்தின நாள் பார்த்தா ரொம்ப தலைமுடி இருந்துச்சு. அது ஏன் கேக்குறீங்க? நேற்று தான் ஹேர் கட் பண்ண போனேன். ஓகே, உங்களுக்கு ஹேர் கட்டா? ஹேர் கட் பண்ண போனா $60 வாங்கிட்டான். உங்களுக்கு $60? ஆமா. என்னையா நம்ம மையப்பண்ண விட்டு சியானுக்கே $40 தான் வாங்கினாங்க. உடம்பு கூட முடி இருக்கிறதுக்கு எனக்கு முடியல, எனக்கு அதுக்கே $60 வாங்கினேன் அப்படின்னு கேட்டா சொல்றேன், உனக்கு முடி வெட்ட $5 தான், உன் தலையில முடிய தேடுறதுக்கு $55. சரியா தான் சொல்லி இருக்கிறாங்க. முடிய ஒன்றோட்டா தேடி வெட்ட வேண்டாமே. அதுதான் எவ்வளவு நேரம் கிடைக்கும். ஒரு வழியா விட்டாச்சு. மெய்யப்பன் தான் ஞாபகம் வருது எனக்கு. ஓகே, நம்ம மெய்யப்பன் வந்து இந்த தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு நாளக்கானம் என்னாச்சு? நம்மளுக்கு என்னப்பா அடுத்தவன்ட்டு சொல்லி நாம நம்மட கதையை கதை ஏன் கதைச்சா நீங்க கேட்கலாம் சொல்லாமல் இருக்கலாம். சரியா? மெய்யப்பன் வந்து எங்களோட தமிழ் சங்கத்துல தமிழ் பாடம் கொண்டு வந்தவர். ஆமா. அவர் 2-3 கிழமையா ராமாயணத்தை பத்தி சொல்லி கொடுத்தாரு பிள்ளைகளுக்கு எங்களை தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரி சரி சரி. ஒரு நாள் ஒரு சாட்டர்டே 2 o'clock எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க, ராமாயணத்துல கேள்வி ஒழிஞ்சு கேட்க மாட்டேன். சரி. அவர் கேட்டாரு, ராமாயணத்துல ஜனகண்ட பில்லோடத்தை யாருன்னு கேட்டாங்க. நல்ல கேள்வி. அதற்கு யோகண்ட மகன் சொல்லி போட்டது நான் உடைக்கல சார். அவன் பண்ணிருக்க மாட்டான். நல்ல பையன், நல்ல பையன், அவர் உடைக்கல. இன்னும் மெய்யப்பஞ்சனா போய் கூட அப்பாவை கூட்டிக்கொண்டு வா, இது கஷ்டப்பட்டு படிக்கும். அவர் கோமத்து கஷ்டப்பட்டு 2-3 மாதம் படிச்சவர் இல்லையா? ஆமா. யோகனை கூட்டிக்கொண்டு வாங்க. யோகன் வந்தார். உங்களோட மகன்கிட்ட ஜனகண்ட பில்லோட யார் உடைச்சா சொல்றான்னு இல்லையே, தெரியாதுறானே. அது யோகன் என்ன சொன்னா தெரியுமோ? சரி, எந்த படியை ஒருத்தன் உடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த மோகன படியெல்லாம் குழப்பாடி அவன் தான் உடைச்சிருப்பான் என்று சொல்லிட்டார். இருக்கும். இப்படி பிரச்சனை போட்டு கொண்டிருக்கேங்கள இந்த பீஸ் கோல்ல நடக்குது. சரி, இதுல கோல்ட இன்சார்ஜையும் கேட்டுட்டு சரி தென் இது நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே அரேஞ்ச் பண்ற நீங்கள் உடைக்கிறது. இனிமேல் இந்த தமிழ் சங்கத்துக்கு ஒரு பில்லும் தர மாட்டோம். யாரு சொன்னது? கோலுக்குரிய இன்சார்ஜ். ஓ சரி சரி சரி. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணன் வந்துட்டார். நம்ம தமிழ் சங்க தலைவர். பொறுப்பான ஆளு. பொறுப்பான ஆளு. கொஞ்சம் பொறுப்பா விஷயத்த நல்லா டேக்கிள் பண்ணுவாங்க. அவர் வந்து என்னப்பா பிரச்சனை ஐயப்பன் சொன்னாரு, இந்த பிள்ளைகளுக்கும் பில் உடைஞ்சு தெரியாது, அவன் பேரண்ட்ஸுக்கும் ஜனகண்ட பில் உடைச்சது யாரும் தெரியாது. சரி சரி ஐயப்பன் கணக்க போய்க்காதீங்க, எனக்கு கவுன்சில்ல கணவேல தெரியும், ஸ்பெஷலா 9/8 தெரியும், அவாட்ட கதைச்சு இன்னொரு பில் அனுப்பிப்பான் என்று சொல்லிட்டார். சரி, மேப்பன் பார்த்தார், இங்கே நீ படிப்பிக்கிற சரியில்லை ஓடிட்டார். அது பிறகுதான் சிலம்பு மாஸ்டர் கொண்டு விட்டு தெரியாது. ஓ சரி சரி சரி. அந்த வெள்ளுடைய பிரச்சனை இல்லை. 4-5 நாளைக்கு பிறகு தானி என்று எனக்கு வீட்டை ஹோல் எடுக்கிறா. சரி, என்ன கூட தமிழ்ச்சங்கத்துல பிரச்சனையாமே ஏதோ பில்லு உடைச்சதுன்னு சொல்லி கதைக்கிறாங்க. அந்த ஜனகண்ட பில்லு யாரும் உடைச்சு பிரச்சனை பண்றாங்க. சரி, அந்த பில்லு தானே நீங்க முந்தி வில்லு பாட்டிச்சதை நீங்க அதுக்கப்புறம் தான் காண மாட்டேன். ஆனா வில்லம் உடைஞ்சிருக்காது. அண்டைக்கு கூட ஒரு பாட்டிக்கு வந்தனா கூட கராச்சியில வில்லு பக்கத்துல கிடந்தது நான் பார்த்தேன். அப்படி நீங்க எடுத்துட்டு போனது இல்ல? ஓ, நான் எடுத்துக்கொண்டு போன போல சொல்லி நான் உடைச்சு போட்டேன்னு வீட்டை வச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். சரி 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 சரி. இந்த மாதிரி ஆசிரியர் மாணவருங்கிற வரும்போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஓ, நல்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸாலும் மாணவர்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு. பிரச்சனை தான். இந்த மாதிரி தான் என் பையனுக்கு வந்து நான் கணக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்க? ஆமா, அவனுக்கு வந்து டிவிஷன் பிரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன்.
டிவிஷன்னா அப்புறம் தெரியல. உங்களுக்கு தானே திரிக்கிறது வடிவா தெரியும் தானே. அவன் சொன்னா, டேய் 4 ஆப்பிள் இருக்கு, 2 பேருக்கு எப்படி பிரிச்சு கொடுவா அப்படின்னு. 4 ஆப்பிள 2 பேருக்கு பிரிக்கலாம். அவன் சொன்ன, அப்பா ஜூஸ் போட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ். சரியா தானே சொல்லியிருக்கிறாங்க. அவனுக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுக்கறது? அப்புறம் கேட்டேன், அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? அமெரிக்கா கண்டுபிடிச்சது அவையார் தானே. அவர் தெரியலன்னா நான் கொலம்பஸ் அப்படின்னு. ஓகே, அப்ப யாருப்பா தொலைச்சது அப்படின்னு கேட்கிறேன். அப்புறம் வந்து இது மாதிரிதான் ஒரு நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஞாபகம். எங்க வாத்தியார் கேட்டாரு, ஏய் சந்திரனில் முதலில் கால் வைத்தது யார்? சந்திரன்ல முதல்ல கால் வச்சது உடனே அவர் எந்திரிச்சான், சார் அவரோட ஒய்ஃப் அப்படின்னா. வைஃபா? வைஃப் என்னன்னு சந்திரன்ல கால் வைக்க கேட்டா, என்னடா இவன் சொல்ல அப்படின்னா, எங்க பக்கத்து வீட்டுல சந்திரன் ஒருத்தர் இருந்தாரு. ஓகே, ஒரே அவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் பிரச்சனை. ஒரு நாளை வெட்டிச்சே பார்க்கணும் காலை வச்சு ஒரு முகத்துல. அதுதான் இதே போலதான் ஒரு டீச்சர் கேட்டா இந்த விட்டமின்ஸ் பத்தி. ஓகே, ரொம்ப விட்டமின்ஸ் இருக்கிற மரக்கறி ஒன்று சொல்ல சொன்னாங்க. பொடியங்க சொன்னாங்க கரெக்ட். ஓ, கரண்ட் சாப்பிட்டா கண்ணு வரும், கண்ணுல நல்லா தெரியும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு பொடியன்னு கேட்டா அது அந்த மேலெல்லாம் கண்ணாடி போடாம நிக்குது. ஓ அப்படி. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு நாள் ஸ்டூடெண்ட் வந்து ஹோம்ஒர்க் செய்யல. சரி, டீச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்கான், டீச்சர் நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுப்பீங்களாங்க. கொடுக்கக்கூடாது. அவாசனா செய்யாத தப்புக்கு ஒரு நாள் நாங்க தண்டனை கொடுக்க மாட்டோம். அதுபடியே நான் அப்ப நான் ஹோம்ஒர்க் செய்யற டீச்சர் என்று சொல்லிப்படுறாங்க. அதாவது எங்க வாத்தியார் சொன்னாரு, ஏய் மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும்டா அப்படின்னு. அதுதான் மனுஷனை பிறந்த சாதிக்கணும். நாங்கள் இன்றைக்கு வந்து சாதிக்கல. உடனே வந்து எந்திரிச்சு சொன்னா, சார் நல்ல வேலை நான் குழந்தையா தான் பிறந்தேன் அப்படின்னு. உங்களுக்கு கலாதான் பிரச்சனையா? அவருக்கு கலாவா கேக்குறீங்க? இந்த தமிழ் சங்கத்துல முத வரிசையில் வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. அவரே கேக்குறீங்க, அவரோட ஒரே தொல்லை. ஒரு நாள் வீட்டுக்கு போனேன், என் பையன் அவங்க வீட்டுல விளையாண்டுட்டு இருந்தான். ஓகே, போய் சரி கொஞ்ச நேரம் போய் கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனேன். ஓகே, போனா வந்து ஒரே அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பையனை விட்டு அடிச்சு, என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நேற்று ராத்திரி உட்காந்து என் மயனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்னடா வித்தியாசம் சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூப்பிட்டு கேட்கிறேன், சூரியனுக்கு சந்திரனுக்கு என்ன வித்தியாசம்னா தெரியலங்கிறேன். அதான் நாக்குறேன், ஏயோ அவனுக்காக சூரியனுக்கு சந்திரனுக்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு என் பையனுக்கு ஓம் பையனுக்கு வித்தியாசம் சரி. என்ன டெலிகாம் காரனோட பிரச்சனையா உங்களுக்கு? அது ஏன் கேக்குறீங்க? ஒரு நாள் கஸ்டமர் கேருக்கு ஒரு போன் வந்துச்சு. போன் பண்ணா, ஹலோ என் பையன் வந்து சிம் கார்டை முழுங்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு. ஓகே, அதுக்கு என்ன சொன்னா? கஸ்டமர் ஏன்ட்ட ஏங்க போன் பண்றீங்க? கஸ்டமர் கேர்ல சொன்னாங்க, டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. ஓகே, அதான் இல்லங்க அது இப்பதான் 100 டாலர் டாப் அப் பண்ணேன், பேசுனா சார்ஜ் குறையுமான்னு கேக்குறேன். போன் வருது. ஓகே, ஒரு போன் கதைச்சிருக்கேன். கோல் வந்தா கதைச்சிருவோம். ஹலோ யாரு? மாடசாமியா? சொல்லு இங்க தமிழ் சங்கத்துக்கு வரணுமா? என்னையா இவ்வளவு லேட்டா வந்துட்டு வர்றேங்கிற? சரி வா வா வா. என்னது வழி தெரியாதா? சாப்பாடு முடிஞ்சது. சாப்பாடு வேற முடிஞ்சா? இருக்கு வச்சிருக்காரு. வா வா. எப்படி வரணுமா? இந்த பக்கமாவே வா. இப்படியே வந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது, இப்படி திரும்பி வா. புரியுதா? அந்த பக்கம் மட்டும் அந்த பக்கம் போகாத, இப்படியே வந்து நேர போய் இப்படி திரும்ப கூடாது, அது ஒரு முடிச்சது. இப்படி திரும்ப வந்துரு, சரியா? ஓகே வந்துரு. சரி, வழி அவனுக்கு சொன்னீங்களா எனக்கு சொன்னீங்களா? ஆனா மாடசாமி, அவனுக்கு மடசாமின்னு வைக்கலாம். அவனுக்கு புத்தியே வராது பாருங்க, வரமாட்டாங்க பாருங்க. அதான் எனக்கு இந்த நீங்க சொன்ன மொபைல் போன்கள் வந்த அப்புறம் சரியான பிரச்சனை பாருங்க. ஆமா, இந்த நான் வந்து மனசுக்கு இல்லாம வேற எங்கன்னா போறேன், போய் வரேன். சரி பின்ன ஒரு மனசு செக் பண்றது இல்ல, போன் அடிச்சாச்சு. ஒரு நாள் அவ செக் பண்ணிக்கல, ஏதோ அந்த நேரம் எனக்கு சிக்னல் கிடைக்கல. சரி, அது ரெக்கார்டிங் சொல்லி இருக்குது.